வணக்கம். ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமராலஜி. இந்த நியூமராலஜி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மெயினாக நிறைய வந்து நம்மளுடைய வாழ்க்கையோடு அது லிங்க் ஆகிருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு நம்பரில் தான் பிறக்கிறோம். 1லேருந்து 9க்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நம்பரில் நம்ம வந்து கண்டிப்பாக பிறக்கிறோம். ஒன்று நீங்கள் 18ல் பிறந்திருக்கேன், 26ல் எல்லாத்தையும் கூட்டினா கடைசியாக வர ஒத்த டிஜிட் நம்பர் தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கானா நிச்சயமாக இருக்குது. ஒவ்வொரு எண்களுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும். இப்போ 1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற நம்பர். 2ன்னு எடுத்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற நம்பர். 3ன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற நம்பர். 4ன்னு எடுத்தீங்கன்னா ராகு. 5ன்னு எடுத்தீங்கன்னா புதன். 6ன்னு எடுத்தீங்கன்னா சுக்கிரன். 7ன்னு எடுத்தீங்கன்னா கேது பகவான். 8ன்னு எடுத்தீங்கன்னா சனி பகவான். 9ன்னு எடுத்தீங்கன்னா செவ்வாய். ஸோ எல்லாத்தையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 18ல் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய நம்பர் வந்து 9 தான் உங்களுடைய லக்கி நம்பர். ஸோ இந்த 9 அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அதாவது 9 நம்பரோட பிறக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது 1லேருந்து நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். இப்போ இந்த 1 இப்போ 10ல் பிறந்திருக்காங்க, 1ல் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த 1 நம்பர் தான் வரும். ஸோ அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. இவங்க என்ன மாதிரி கலர்ஸ் வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ஆரஞ்சு கலர் இவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அதே மாதிரி இவங்க ஒன்று நினைச்சாங்கன்னா அதை சாதிக்கணுன்ற அடம் வந்து இவங்களுக்கு இருக்கும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிற்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நல்லா பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும். இவங்க பெரும்பாலும் அப்பாவை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப அப்பா மேலே ரொம்ப பற்று வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ 2ன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது சந்திரனோட நம்பர். இது சந்திரன் எப்படி 15 நாள் நல்லா பிரைட்டாகவும் 15 நாள் தேய்பிரையாகவும் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்குள்ள வந்து ஒரு மூடு ஸ்விங்கில் இருக்கும். 2ல் பிறந்தவங்க, 20ல் பிறந்தவங்க, கூட்டுத்தொகை 2ன்னு வர அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். 15 நாளைக்கு சந்திரன் தேஞ்சு எப்படி பௌர்ணமியாக மாறுறதோ அதே மாதிரி தான் ரொம்ப அம்மா மேலே இவங்க அதீத பற்று உடையவர்களாக இருப்பாங்க. நிறைய மூட் ஸ்விங் வந்து இருக்கும். ஒரு நாள் இருந்த மைண்ட் செட்டு இன்னொரு நாள் இருக்காது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து இவங்க வேர் பண்ணலாம். ஒயிட் கலர் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி வேர் பண்ணுறச்சே என்ன ஆகுனாக்க இவங்க நிறைய லக்கை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு கல்யாணத்துக்காக பொண்ணு பார்க்க போகிறீங்க, எதுவாக இருந்தாலுமே இந்த ஒயிட் பேஸ்டில் அப்படி இல்லைனாக்கா வந்து ப்ளூ கலர் பேஸில், லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ பேஸில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா அம்மாவை சார்ந்து இருப்பார்கள். அம்மா மேலே அதீத பற்று இருக்கும். இது வந்து ஜென்ரலாக சொல்கிறது. ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்தை எடுத்து முழுசாக அவங்கள பற்றி நம்ம சொல்கிறச்சே இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம சொல்லலாம். தொடர்ந்து ஒவ்வொரு எண்களாக நம்ம பார்ப்போம். மறக்காமல் ரூட் அண்ட் ரெமெடி சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.